ஸ்மார்ட் போனை வைத்து ஒரு மாநிலத்தையே அதிர வைத்திருக்கிறார்கள் அனல் மின் ஒப்பந்த தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு நீதிமன்ற தடை. ஆலை நிர்வாகத்தின் மிரட்டல் விடுத்துள்ளது. அவர்களிடம் இருந்தது ஸ்மார்ட் போனையே ஆயுதமாக மாற்றி சத்தீஸ்கரையே எப்படி அதிர வைத்திருக்கிறார்கள். ராய்கேடா அனல் மின் நிலையத்தில் தொழிலாளர்கள் நிகழ்த்திய இந்த டிஜிட்டல் புரட்சி எப்படி சாத்தியமானது? அப்படி என்னதான் நடக்கிறது அங்கே? ராய்ப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராய்கேடா அனல் மின் நிலையம் ஆரம்பத்தில் GMR நிறுவனத்தால் 12,400 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு அதானி பவர் நிறுவனம் இந்த நிலையத்தை கையகப்படுத்தியது. தற்போது இந்த நிலையத்தின் மொத்த உற்பத்தி திறன் 1370 மெகாவாட். ஆனால் பணிபுரியும் 3000 முதல் 5000 ஒப்பந்த தொழிலாளர்களின் நிலைமை என்ன தெரியுமா? கடுமையான உழைப்புச் சுரண்டல், பாதுகாப்பற்ற வேலை. இதற்கு எதிராக தொழிலாளர்கள் ஒன்று திரண்டபோது பாரதிய மஸ்தூர் சங்கம் போராட்டங்களை ஒருங்கிணைக்க முன்வந்தது. ஆனால் புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் 6 மாதங்களுக்கு வேலை நிறுத்தத்திற்கு தடை விதித்தது. தொழிலாளர்கள் பின்வாங்கவில்லை. சமூக ஊடகங்களையே தங்களுடைய முக்கிய ஆயுதமாக மாற்றிக்கொண்டார்கள். சுமார் 1600 தொழிலாளர்களை ஆலை வாயிலில் ஒன்று திரட்டியது. ஜோஹார் என்ற முழக்கம் சத்தீஸ்கர் முழுவதும் எதிரொலித்தது. பிப்ரவரி 12, 2026 அன்று நடைபெற்ற தேசிய வேலை நிறுத்தத்தில் ரகசிய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் தொழிலாளர் நல கோரிக்கைகளை முன்வைத்து 6000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்ததாக தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையில் நீதிமன்றம் இந்த போராட்டத்தை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. தொழிலாளர்களோ வீடியோ மனுக்கள் மற்றும் சமூக ஊடக பிரச்சாரங்கள் மூலம் தங்களது குரலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு இணைய இணைப்பு, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் ஒற்றுமை. இவை இணைந்தால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் தொழிலாளர்களின் இந்த புதிய வகை போராட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது நியாயமான போராட்டமா அல்லது சட்டத்தை மீறும் நடவடிக்கையா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற முக்கியமான தொழிலாளர், அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகள் பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.